ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராஜா கிளி அப்படிங்கிற ஒரு படத்தோட ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். ஸோ ராஜா கிளி அப்படின்னா இட்ஸ் லைக் நம்ம தம்பிராமையா அண்ட் சமுத்திரகனி இவங்களோட படம். ஸோ இவங்க தம்பிராமையாவே இந்த படத்தை எழுதி இயக்கி நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் எந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு டீட்டெயில் பார்க்கணும். ஸோ வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போகலாம். இது உங்கள் மாஸ்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராஜா கிளி யாரு அப்படிங்கிறத பற்றி அவங்க சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஒரு பெரிய பணக்கார லெவல்ல இருந்த ஒருத்தர் திடீர்னு சில சபலத்தினால கீழே விடுறாரு. கீழே விழுந்து மென்டல் ஆகி பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. அவரை ஒருத்தர் கண்டுபிடிச்சு அவரோட கதையை அனலைஸ் பண்ணும்போது தான் தெரியுது இவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு. அது எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பொறுத்து அந்த படத்தோட கதை பரிணாமங்கள் மாற்றப்படுது. எனக்கு இந்த படத்தை நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஒருத்தங்க சொல்றாங்க, ஒருத்தங்க இது பண்றாங்க, ஒருத்தங்க அதை செல்றாங்க. எனக்கு இதை பார்த்த வரைக்கும் அடுத்தவங்களுக்காக நம்ம வாழவே கூடாது. இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே தெரியும். பட் ஒரு வேரியன்ஸ்ல நம்மளும் சில விஷயத்துக்கு தள்ளப்படுறோம். ஐயோ இது பண்ணாதான் அவங்க நம்மளை பார்ப்பாங்க, அது பண்ணாதான் இவங்க நம்மளை பார்ப்பாங்க அப்படின்ட்டு. பட் அதெல்லாம் ஒரு பர்சன்டேஜ்ல ஒரு இதுவே கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா அடுத்தவங்களுக்காக வாழ்றதுக்கு உங்களுக்காக நீங்க வாழ்ந்துட்டு போகலாம். இந்த படத்துல அதான் சொல்லியிருப்பாங்க. எட்வின் ஒரு பெண்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு கல்யாணம் இல்லை, 2 கல்யாணம் இல்லை, 3 கல்யாணம் இல்லை, 4 கல்யாணம் ட்ரை பண்ணுவார். அந்த 4 கல்யாணத்தையும் அச்சீவ் பண்ணுவாரு. பண்ணிட்டு ஆனா இவர் இன்டெப்தா அதுக்காக ஒன்றும் வேலை பார்க்க மாட்டார். ஸோ இதுல இது ஒரு மாறம். இதுல ஒரு கதை என்ன அப்படின்னா நார்மலா ஒருத்தர் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. சிலைக்கு அவரை பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. 1ஆம் நம்பர் பணக்காரன். அந்த பணக்காரன் எப்படி வீழ்ந்தாரு, வீழ்றதுக்கு முன்னாடியோட இந்த ஸ்டோரியில இட்ஸ் லைக் அவர் நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. நல்லது பண்றதுக்கு மட்டும் இல்லாம மூட நம்பிக்கை, அந்த மூட நம்பிக்கையில கொஞ்சம் வீழ்ந்து அதுல இருந்து நிறைய பெண்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணத்துல இருந்து நிறைய விஷயங்களை டேக் பண்ணி கடைசியில பார்த்தா ஒருத்தனை ஒரு விஷயத்துக்கு கொலை பண்ண சொல்றாரு. அந்த கொலையில ஐயோ நான் பண்ணல அப்படின்னு இருக்கும்போது பார்த்தா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுது. போலீஸ் பிடிச்சு போயிட்டு இவர் எப்படி அங்க தப்பிச்சு அதுல எங்கிட்ட பைத்தியம் ஆனாரு, பைத்தியத்திலிருந்து எப்படி இருந்து யாரு காப்பாத்துறாங்க, இதெல்லாம் படுத்துறது. சரிதான். இப்படி எனக்கு இந்த பார்க்கும்போது நாம யாருக்கு நல்லது பண்றோமோ இல்லையோ, ஆனா நமக்கு பாதகம் இல்லாத அளவுக்கு நம்ம நிறைய பேருக்கு நல்லது பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா ஒருத்தன் எப்ப நம்மளை கவுக்கிறதுக்கு ரெடியா இருக்கான்னு தெரியாது. ஒருத்தர் நம்ம ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி, அதுக்கு வித்தியாசமாக அதுக்கு ஏத்த மாதிரி நாம கரெக்டா இருக்கணும். ஏன் நாம கரெக்டா இருக்கணும் அப்படின்னா இப்போ அந்த ராஜா கிளி படத்துல சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, பெற்றோர் பிள்ளையை தவிக்க விடுறது, பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட தவிக்க விடுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜானர் தான். ஆனா அதுல எந்த அளவுக்கு ஒரு அப்பா இருக்கக்கூடாதோ அந்த அளவுக்கு ஒரு அப்பா தம்பிராமையா இருப்பார். எந்த அளவுக்கு ஒரு மகன் இருக்கக்கூடாதோ அந்த அளவுக்கு அந்த படத்தை நடிச்ச ஒரு பர்சன் இவருக்கு மகனா இருப்பார். அது நீங்க அந்த படம் ஃபுல் ஆஃப் ஜானர் பார்க்கும்போதே உங்களுக்கு கண்டிப்பா புரியும். சொத்துக்காக அப்பாவை ஏமாத்தினதும், அப்பா சில சபலத்தினால பெண்கள் விஷயத்தினால பிள்ளையோட பாசத்தை இழந்ததுனாலையும் அது நடக்கும். ஆனா உனக்கு முதல் சம்சாரம் ஆகணுங்கிறது விதி. வள்ளி மலர் உனக்கு 2வது சம்சாரம் ஆகணுங்கிறது விதி. என்னதான் ஒரு பெரிய பணக்காரனா இருந்தாலுமே நம்ம புருஷன், நம்மளோட ஹஸ்பண்ட் நம்மளை ஏமாத்த மாட்டாரு, அது நம்பலாம். நம்ம நம்பிக்கை ஒண்ணு வேணும். நம்ம ஒரு ட்ரஸ்ட் லெவல் இல்லை அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு எத்தனை வருஷம் நீண்டுகிட்டு போனாலும் அது ஒரு வேஸ்ட் அப்படிங்கிறதான் நீங்க சொல்ல வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒரு ட்ரஸ்ட் லெவல் நம்ம ஒருத்தங்க மேல வைக்கிறோம் அப்படின்னா அந்த ட்ரஸ்ட்டை அவங்க ஈஸியா காப்பாற்ற முடிஞ்சிடாது. பட் பிரேக் பண்றதுக்கு ஈஸியா பிரேக் பண்ணிட்டு போயிடும். இதெல்லாம் நல்லாவா இருக்கு. நம்ம கம்பெனில 1000 பேர் வேலை செய்றாங்க, அதுல ஒருத்தவங்களோட பொண்டாட்டி.
ஸோ அந்த மாதிரி இந்த படத்துல வந்துட்டு ட்ரஸ்ட் லெவல் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு இருக்கும்போது, அந்த ட்ரஸ்ட் லெவலே இல்லாத போது, இப்போ உங்களுக்கு இன்னும் எக்ஸாம்பிளா புரியணும் அப்படின்னா வந்துட்டு, இப்போ உன்னை வந்துட்டு ஒருத்தன் சொல்றான், ஒருத்தன் என்ன உங்க வீட்டுல சொல்றாங்கப்பா, நீ வந்துட்டு இங்க ஒரு 500 ரூபாய் இருந்துச்சு, நீ எடுத்தியான்னு கேக்குறாங்க. ஆனா நீ எடுக்கல. அப்போ நீ எடுத்த அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. சரி, ஏதோ தெரியாம அடிச்சுட்டாங்க. ஆனா அந்த தப்பு அவங்களுக்கு தெரியவும் இல்லை. அவங்களுக்கு வந்துட்டு பணம் எங்க போச்சுன்னு தெரியாது. கடைசியில பார்த்து மறுபடியும் ஒரு நாள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு, ஏதோ ஒரு முக்கியமான ஒரு டைரியை காணும். அந்த டைரியை காணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் உன்னை தேடி வந்துட்டு அம்மா அப்பா கேட்குறாங்க, என் டைரி எடுத்தியாங்க. இல்லைன்னு சொல்ற, மறுபடியும் அடிக்கிறாங்க. அப்போ நீ இல்லைன்னு சொல்லியும் உன்னை வீட்டுல வந்து உன்னை அடிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு உனக்கு என்ன தோணும்? என்னடா வாழ்க்கைன்னு தோணுமா? இல்ல செய்யாத தப்ப வந்துட்டு செஞ்சாதான் என்ன, நான் செய்யவே இல்லை, என்ன அடிச்சுட்டு இருக்காங்க, அதுக்கு நான் செஞ்சிடுறேன், நீங்க ஏதாவது நான் எடுத்துட்டு போயிடுறேன், அவ்வளவுதான், அதுக்கு மேல அடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் செஞ்சிருக்கேன், நீங்க அடிங்க, தட்ஸ் இட், அப்படி மாறுவீங்களா? ஸோ அந்த கணக்கு தான் அந்த இடத்துல நம்ம என்ன முடிவு பண்றோம், அந்த கணக்கு தான். அந்த கணக்குற மாதிரி தான் வந்துட்டு இந்த ஒரு படத்துல, ராஜாக்களி படத்துல வந்துட்டு அவர் மாற்றப்படுறாரு. பிள்ளைங்க தப்பு பண்ணா பெத்தவங்க பொறுத்து போறது கடமை, ஆனா பெத்தவங்க தப்பு பண்ணா பிள்ளைங்க மன்னிக்கிறது தியாகம். நான் வந்துட்டு தப்பு பண்ணல, ஆனா நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு வந்துட்டு என்னோட பொண்டாட்டி முடிவு பண்ணிட்டே இருக்கா, யாரை பார்த்தாலும் சண்டை போடுறா. அப்போ நான் தப்பு பண்ணவே இல்லை, அப்ப நான் தப்பு பண்ணா, அப்படியே நான் தப்பு பண்ணிட்டே இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? தப்பு பண்ணவே இல்லாம திட்டுவாங்க, தப்பு பண்ணிட்டே திட்டுவாங்கன்னு, அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுல தான் வந்துட்டு அந்த படத்தோட கண்ணோட்டம் போயிட்டே இருக்கும். நீங்க அந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கு தெளிவா புரியும். என்ன கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த படம் வந்து கண்டிப்பா உங்களை என்டர்டெயின் பண்ணும். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய பேக்கேஜ் உள்ள இருக்குது. லைக் அது மாதிரி வேணுமா, அது மாதிரி இருக்குது. எந்த மாதிரி? உடனே அங்க போகக்கூடாது. அழுகை, கண்ணீர், சந்தோஷம், துக்கம், துயரம், நீ வந்துட்டு என்ன அளவுக்கு நீ எல்லாம் ட்ரை பண்றியோ அந்த அளவுக்கான கர்ம வினைகள் உன்னை தேடி வந்துட்டே இருக்கும். அதெல்லாமே இந்த படத்துல இருக்குது. ஸோ புரிஞ்சுக்க, பொழைச்சிக்க, அதுதான் இந்த படத்துல சொல்ல வராங்க. அண்ட் கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயம் சொல்ல வராங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மீன் சந்திக்கும் வரை நான் உங்கள் மாஸ்டர் எஸ்கே.